ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் சமூக செயற்பாட்டாளர், எழுத்தாளர் புதுமடம் ஹலீம் அவர்கள். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர். ஈரான் இஸ்ரேல் பிரச்சனை ஒவ்வொரு நாளும் அடுத்தடுத்த கட்டம் புதிய பரிணாமங்களை சென்றுக்கிட்டு இருக்கு. நிற்கணுங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம். ஆனால் இவங்க ஒரு அடி அடித்தா அவங்க ஒரு அடிங்கிற நிலையில் போய்கிட்டு இருக்கு. காமினிக்கு அப்புறம் அடுத்த முக்கியமான தலைவரையும் கொண்டுட்டோன்னு இஸ்ரேல் கொக்கரிச்சுக்கிட்டு இருக்கு. அதே சமயம் அவங்க கப்பலையெல்லாம் சிதறடிச்சுட்டு ஓட விட்டோம் பார்த்தீங்களேன்னு ஈரான் தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஹரிமூஸ் அந்த நீரணையை அடைச்சது, அதெல்லாம் பெரிய லெவலில் ஐரோப்பிய நாடுகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இரண்டு பக்கமும் விஷயங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. அடுத்த கட்டம் என்ன, இப்போ எந்த நிலையில் இருக்குது அந்த போர்? கிட்டத்தட்ட 18 நாள் போர் நடந்து நீ சொன்ன மாதிரி முக்கியமான தலைவர் கொல்லப்பட்டிருக்கிறார். இந்த அலி லரிஜானி அப்படிங்கிற ஒரு நபர், அதாவது ஐதுல்லா கமேனிக்கு அப்புறம் கொல்லப்பட்ட ஒரு முக்கியமான ஈரானிய தலைவர். காரணம், இந்த அலி லாரிஜானி அவர்களுடைய அந்த உச்சபட்ச பாதுகாப்பு கவுன்சிலுடைய செக்ரட்டரி, தேசிய பாதுகாப்புன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் ஈரானுடைய உச்சபட்ச தலைவர்னு சொல்லக்கூடிய அந்த சுப்ரீம் லீடரை வழிநடத்தக்கூடிய ஒரு கவுன்சில். அந்த கவுன்சிலுக்கு தலைவராக இருக்கக்கூடியவர் அந்த நாட்டுடைய ஜனாதிபதி. இப்போ இருக்கின்ற மசூத் பெசிஸ்கியான் தான் அந்த உச்சபட்ச தேசிய பாதுகாப்பு கவுன்சில் என்று சொல்லக்கூடிய அந்த கவுன்சிலுக்கு தலைவர். அதுக்கு செயலாளராக இருந்தவர் தான் இந்த அலி லாரிஜானி. முக்கியமாக இதில் ஒரு 13 பேர் கொண்ட உறுப்பினர் இருப்பாங்க. இது ஒரு பெரிய உயர்மட்ட கவுன்சில். இன்னும் சொல்லப்போனால் ஈரானுடைய அந்த சுப்ரீம் லீடரை வழிநடத்தக்கூடிய வேலையை செய்வாங்க. இப்போ நீங்கள் ஒரு சட்டம் இயற்றணும் அப்படின்னா அந்த கவுன்சில் ஒரு சட்டத்தை கொண்டு வந்தால் ஈரானுடைய பார்லிமெண்ட்டில் ஏற்றுக்கொண்டால் உடனடியாக உச்சபட்ச தலைவர் சைன் பண்ணிடுவார். அப்படிப்பட்ட ஒரு கவுன்சில். இன்னும் சொல்கிறாங்க, முக்கியமான 3 விஷயத்தை இந்த உச்சபட்ச கவுன்சில் பார்க்கும். ஒன்று, நாட்டுடைய பாதுகாப்பு. இப்போ ஒட்டுமொத்த ஈரானுடைய பாதுகாப்பும் இந்த தேசிய பாதுகாப்பு கவுன்சில் தான் பார்க்குது. அது மட்டும் முஸ்லீம் அமைப்பா? அது ஒரு ஈரானே ஒரு இஸ்லாமிய நாடு இல்லை. முஸ்லீம் நாடுனா, நான் முஸ்லீம்னா அந்த அவங்க காமினி ஐதுல்லா மாதிரியான அந்த முஸ்லீம் அந்த கான்செப்ட் உள்ள. அதாவது எப்படின்னா, இப்போ ஒரு 80 பேர் கொண்ட ஒரு, ஏன்னா அரசு தனியா மதகுரு தனியா இருக்காங்க, அதனால கேட்குறேன். இப்போ எப்படின்னா, மதகுரு என்பவர்கள் தனி, அவர்கள் முழுக்க அந்த ஷரியா சட்டங்களை வழிநடத்தக்கூடிய ஐதுல்லா காமினி, அவர் அதிலிருந்து வந்தவர். ஆனால் உச்சபட்ச தலைவர்கள் என்பவர்கள் அந்த அரசமைப்பு சட்டத்துக்குடைய தலைவராக இருப்பார். அவங்க தான் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களா? இல்லை, அவர் எப்படின்னா இந்த கவுன்சில் தான் தேர்ந்தெடுக்கும். அதாவது 80 பேர் கொண்ட கவுன்சில் இருக்கு அங்கே. இந்த 80 பேர் கொண்ட கவுன்சில் தான் அரசமைப்பு சட்டத்துக்கு எல்லாத்துக்குமே அரணாக இருக்கும். அதில் 13 பேர் கொண்ட உயர்மட்ட கவுன்சில் இருக்கும். இப்போ 80 பேர்லேருந்து ஒரு 13 பேர் கொண்ட உயர்மட்ட கவுன்சில் இருக்கும். அந்த 13 பேர் கொண்ட உயர்மட்ட கவுன்சில் தான் இந்த அவர்களுடைய உச்ச தேசிய பாதுகாப்பு கவுன்சில்னு சொல்லுவாங்க. இதிலிருந்து தான் ஒருத்தரை இந்த கவுன்சில் தான் ஒருத்தரை சுப்ரீம் லீடராக தேர்வு செய்யும். அப்படிப்பட்ட ஒரு கவுன்சில். சொல்லப்போனால் நாட்டுடைய பாதுகாப்பு, நாட்டுடைய உளவுத்துறை, அவர்களுடைய கலாச்சாரம், அறிவு சார்ந்த நபர்களை தேர்வு செய்வது, அணு ஆயுத விஷயங்களை முடிவெடுப்பது, அவர்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது, ஒட்டுமொத்தமாக சொல்லப்போனால் இட்ஸ் அ டாப் லெவல் மேனேஜ்மெண்ட் அவங்களது. அதில் தலைவராக யாராக இருப்பாங்கன்னா, அந்த நாட்டில் யார் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அவர் தான் பை டிஃபால்ட்டாக தலைவர். இப்போ மசூத் பெஸ்கியான் ஜனாதிபதியாக தேர்வு செய்யப்பட்டிருக்கார். அவர் தான் இப்போ அந்த கவுன்சிலுடைய தலைவர். கவுன்சிலுடைய செக்ரட்டரி என்பது மிக முக்கியமான ஒரு பொறுப்பு. அதில் தான் இந்த அலி லாரிஜானி இருக்கிறார். இந்த அலி லாரிஜானியும் ஒரு சாதாரண நபர் இல்லை. சொல்லப்போனால் இவருடைய தந்தையார் பேர் ஹாசிம் லாரிஜானி. இப்போ நீங்க லாரிஜானிங்கிறது குடும்ப பேர். லாரிஜானிங்கிறது குடும்ப பேர். இஸ்லாத்தோட தொடர்புடையது இல்லை, அந்த குடும்ப பேர். லாரிஜானியா? லாரிஜானி பெருமா இருக்கே சார். பார்சி நேம். ஓ, பார்சி மொழி. ஈரான்ங்கிறது பாரசீகம் தானே? பெர்ஷியன் மொழி பேசக்கூடியவர்கள் பார்சி மொழி. காமினிங்கிறது பெர்சியா பேர். ஆமா. ஐதுல்லா. இப்போ நீங்க இன்னும் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதிலிருந்து வந்தவர்கள் தானே அந்த மோலாயர்கள் தொடர்பு பெர்ஷியன் மொழி தானே? இல்ல, இப்ப அவங்க பாரசீக மொழியில பேர் வச்சுக்குவாங்களா? பாரசீக மொழியும் பெர்ஷிய மொழியெல்லாம் ஒன்று தானே. அரபு மொழியில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. அதான் ஒன்று தெரிஞ்சு கொள்ளுங்கள். நீங்கள் இது கேட்டதுனால இடையில சொல்கிறேன், அரபு மொழியில தான் பேர் வைக்கணும்னு கட்டாயம்லாம் கிடையாது. அப்புறம் நம்ம ஆட்கள் தமிழ் பேர் வைக்கலாம். ஆனால் அந்த பெயர் உங்களுக்கு சரியாக இருக்கணும். உதாரணமாக இப்போ ஹலீம்னு பேர் என்றால் அப்துல் ஹலீம் அப்படின்னு.
ஹலீம் என்பது பொறுமையாளன், அது இறைவனுடைய பெயர். அப்துல் என்பது அடிமை, இறைவனுடைய அடிமை. இப்படி பேர் வரணும். இப்போ என்னுடைய பேரே வந்து ஷிர்க் இருக்கக்கூடாது, அதை இணை வைக்கக்கூடாது. முருகேசன், திருப்பி அப்படி வைக்க வேணாம். நான் நினைக்கிறேன் நல்ல தமிழ் பேர் வைக்கலாம். இனியவன் வைங்க, தமிழ் அழகன், தமிழ் அழகன் வைக்கலாம், அது ஒன்றும் தவறு இல்லை. ஆனால் எழில் அது வைக்கலாம். என்னன்னா உங்களுக்கு வந்து அந்த காலகட்டத்தில் இஸ்லாமிய பேரை இப்படிலாம் பகுத்தாய்வு செஞ்சு பார்க்காம ரொம்ப எளிது ஒரு இஸ்லாமிய பேரை வச்சுட்டா அதை இஸ்லாமியர் அப்படின்னு அடையாளப்படுத்த முடியுங்கிறதுக்காக வைத்தது தான். இப்போ நீங்கள் இந்தோனேஷியா போனால் அங்கே அரபு பேர் இருக்காது, இந்தோனேஷியா மொழியில் உள்ள பேர் தான் இருக்கும். உங்க பசங்களுக்கு எழில் கவின்னு நீங்க வச்சீங்கன்னா தப்பெல்லாம் கிடையாது. தப்பு ஜமாத்துல ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. பெண்களுக்கு செந்தமிழ்னு வைங்க, ஜமாத்துல ஏத்துக்கிறாங்களா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லையே. அது என்ன சமாளத்தில் பிரச்சனையே கிடையாது. தமிழ் அழகான பேரை வச்சுட்டு போறது அதுல ஒரு இதே கிடையாது, சர்ச்சையே கிடையாது. சரி, அப்ப ஈரான்ல அவங்க தாய்மொழியில தான் பேர் வைக்கிறாங்க. கிட்டத்தட்ட பெர்ஷியன் மொழி தான். இப்போ அலின்னு ஏன் பேர் வைக்கிறாங்கன்னா அவர்கள் வந்து அந்த ஷியா பிரிவை சார்ந்தவர்கள், முகமது நபியுடைய மருமகன் அலியை ஏற்றுக்கொண்டவர்கள் பெரும்பான்மையா அவரைத்தான் முக்கியப்படுத்தணும். அதனால அவர் அலி பேரை வச்சிருப்பாங்க. அலியுடைய மகன் ஹசன், ஹுசைன் பேரை வச்சிருப்பாங்க. அப்படி பார்க்கும்பொழுது உங்களுக்கு வந்து ஹசன், ஹுசைன் அதெல்லாம் அரபு பேர் தானே, அது அரபு பேர் தான். அது அப்படி பார்க்கல அவங்க. இந்த காமேனி அல்லது வந்து இந்த லாரிஜானி இதெல்லாம் பெர்ஷியன் மொழி. இப்போ உதாரணமாக அரபி பேரும் தமிழ் பேரையும் சேர்த்து வைக்கிறவங்க இருக்காங்க, எத்தனை பேர் இருக்காங்க. அப்போ அது அதாவது பெயரில் வந்து இணை வைக்காத பெயராக இருக்கணும். இப்போ நீங்கள் வந்து சுப்பிரமணியன் வைக்கிறீங்க, சுப்பிரமணியன் என்பது தமிழ் கடவுளை குறிக்கின்ற ஒரு வார்த்தை, அது இணை வைக்க சொல்லுன்னு எடுத்துக்குவாங்க. அதே நீங்கள் சொல்கிற மாதிரி தமிழ் அழகன் அது வந்து எந்த இணையும் வைக்க போகிறது இல்லை, அப்படி வச்சுட்டு போகிறாங்க. ஸோ இஸ்லாத்தில் இல்லை, நடைமுறையில் கொஞ்சம் சிக்கல் இருக்கு. செந்தமிழ் செல்வி அழகான தமிழ் பேர் தான், அது ஒன்றும் சிக்கல்லாம் கிடையாது, அதுதான் பார்ப்பாங்க. பட் அதெல்லாம் பகுத்தாய்வு செய்வது கடினம் என்பதால் எளிதாக வச்சுட்டு. சரி, ஓகே, நம்ம ஈரான் இந்த விஷயத்துக்கு வருவோம் நேரம். இப்போ இந்த அலி லாரிஜானி அப்படிங்கிறடைய தந்தை வந்து இந்த ஹாசிம் லாரிஜானி, அவர் வந்து இப்போ ஈரான் என்பது ஷியா மத குருன்னு சொல்லக்கூடிய 12 மத குருக்களை தொடர்புடையது. அதாவது ஷியாவுடைய அந்த அமைப்பே வந்து 12 மதகுருவை உள்ளடக்கியதாக பார்க்கப்படுது. இதை நீங்கள் உங்கள் ஊடகத்தில் கூட பல்வேறு ஆளுமைகள் இதை பற்றி பேசியிருக்காங்க. அந்த 12 மத குருக்களில் ஒருத்தர் தான் இந்த ஹாசிம், இந்த லாரிஜானி, அதான் இவருடைய தந்தை. புரியுது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு நபர் வைங்களேன். இப்போ என்ன நான் சொல்ல வரேன்னா, இவ்வளோ பெரிய உயர்ந்த அந்த சுடைய குடும்பத்தை சார்ந்தவர், அப்படிப்பட்ட குடும்பம். ஆனால் அடிப்படையில் லாரிஜானி ஒரு தத்துவவியல் விஞ்ஞானியாக இருந்தவர், மேத்தமெட்டிஷியன். அவர் ஒரு பெரிய உச்சபட்ச தலைவராக இடத்துக்கு வந்தவர். இப்போ நீங்கள் சொல்கிற இந்த தேசிய பாதுகாப்பு கவுன்சிலுடைய செக்ரட்டரியாக 2 முறை இருந்திருக்கார். யாருமே அப்படி இல்லை. இப்போது இந்த உச்ச தேசிய பாதுகாப்பு கவுன்சிலே வந்து ஈரானில் 89 தான் ஆரம்பிக்கப்பட்டது, அதுக்கு முன்னாடி கிடையாது. இப்போ 79 தான் ஈரான் புரட்சி ஏற்பட்டது. அதுக்கு முன்னாடி வந்து மன்னராட்சி தான் ஈரானில் இருந்தது. அந்த மன்னராட்சி சொல்லப்போனால் அமெரிக்காவுக்கு சார்புடைய ஆட்சியாகத்தான் இருந்தது. இப்போ 79 வந்து கொமேனி, இப்போ கமேனி மாதிரி அப்போ கொமேனி அவர்கள் சார்ந்த அந்த ஈரான் புரட்சிக்கு அப்புறம் 89 தான் இந்த அயதுல்லா அலி கமேனி வர்றார். அவர் காலகட்டத்தில் இந்த உயர்ந்த உச்சபட்ச தேசிய கவுன்சில் ஏற்படுத்தப்பட்டது. அதாவது ஒரு சுப்ரீம் லீடரை வழிநடத்துவதற்கான ஒரு கவுன்சில், ஒரு 13 பேர் கொண்ட கவுன்சில் ஏற்படுத்தப்பட்டது. அந்த காலகட்டத்திலேயே பார்த்தீங்கன்னா இந்த அலி லாரிஜானி செக்ரட்டரியாக இருந்திருக்கார். அப்போ இவர் 2ஆம் முறை வந்தவர். யாருமே வந்து இது வரைக்கும் 2ஆம் முறை இந்த செக்ரட்டரி பொறுப்பில் வரல. இப்படிப்பட்ட ஒரு நபர் இவர் தான் கொல்லப்பட்டிருக்கிறார். இது ஒன்று. இன்னொன்று, இப்போ இவர் கொல்லப்பட்டு விட்டார், அப்போ வந்து ஈரான் சரணடைந்து விடுமா என்ற கேள்வி வருது இல்லை. அயதுல்லா அலி கமேனி கொல்லப்பட்ட போது கூட சரணடையலை. உச்சபட்ச தலைவரே கொல்லப்பட்டதுக்கப்புறம் இன்றைக்கி மொஸ்டஃபா அலி கமேனி உச்சபட்ச தலைவராக கொண்டு வந்துட்டாங்க. இப்போ இந்த அலி லாரிஜானி கொல்லப்பட்டதற்கே வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி என்ன சொல்லியிருக்காருன்னா, அவருடைய இழப்பு கடினமானது தான், அதனால் எங்களுடைய போராட்டம் ஒன்றும் ஓய்ந்து விட போவதில்லை அப்படிங்கிற இடத்துக்கு நகர்ந்துட்டாங்க. அதுதான் ஈரான். ஆக்சுவலாக ஈரான்ல ஒருத்தர் கொன்று விட்டால் இல்லை, ஆனால் இருந்தாலும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து காமினியை கொன்றுச்சு, நீ அலி லாரிஜானியை கொன்றுச்சு, ஈரானுடைய முக்கிய தலைவர்கள்லாம் கொண்டுக்கிட்டு தானே இருக்கிறாங்க. இல்லை, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இதே அலி லாரிஜானி மார்ச் 2ஆம் தேதி எனக்கு கரெக்டாக ஞாபகம் இருக்குது, ஒரு ட்வீட் போட்டார். என்ன போட்டார்னா, ட்ரம்ப் அப்போ சொன்னார், நாங்கள் ஒவ்வொரு ஈரான் தலைவர்களை பார்த்து கொள்வோம் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த அலி லாரிஜானி தான் அதிகமாக பேசினார். இப்போ இன்றைக்கி இந்த போர் நடக்குதுல்ல, மஜ்தபா அலி கமேனி பேசுறது இல்லை, அதிகமாக பேசுனது யாருன்னா ஒரு 4 பேர் தான் பேசிக்கிட்டே இருக்காங்க. ஒன்று அலி லாரிஜானி, இன்னொன்று இவர் அப்பாஸ் அராக்சி வெளியுறவு அமைச்சர்,
இன்னொருத்தர் வந்து அப்துல் மஜீத் அல் இஸ்மாயில்னு ஒருத்தர், அவர் ஒருத்தர் பேசிகிட்டே வர்றாரு. இப்படி தான் பேசுகிறாங்க. இன்னொன்று மசூத் பெஸ்கியான் ஜனாதிபதி, ஒரு 4-5 பேர் தான் தொடர்ச்சியாக பேசுகிறாங்க ஸ்போக்ஸ் பர்சனாக. அப்போ அந்த அலி லாரிஜானி அந்த ட்வீட் போட்டார், யாருக்கு, ட்ரம்புக்கு பதில் ட்வீட் போட்டார். எப்படி போட்டார்னா, நீங்கள் எங்களை தேடி கொள்வதை பற்றி நாங்கள் கவலைப்பட போவதில்லை, நாங்கள் வந்து உயிர் துறப்பு என்பது எங்களுடைய மார்க்கத்தில் வந்து உயர்ந்த அந்தஸ்து, நாங்கள் ஷஹீதாக தயாராக இருக்கிறோம். ஐதுல்லா அலி கமேனி வந்து ஷஹீத் ஆகிவிட்டார், அடுத்து நான் கூட இருக்கலாம் சொன்னது, அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் உங்கள் தலைவர்களை போன்று நாங்கள் எப்ஸ்டீன் தீவில் ஒளிந்து கொள்ள மாட்டோம். ஒரு போட்ட ட்விட் இன்னும் இருக்கு. எப்படி சொன்னாரு, உங்கள் தலைவர்களை போன்று உங்க தலைவர்களை போன்று எப்ஸ்டீன் தீவில் நாங்கள் ஒளிந்திருக்க மாட்டோம், நாங்கள் மக்களோடு மக்களாகத்தான் இருப்போம், எங்களை கொள்வதை பற்றி கவலை இல்லை, நாங்கள் ஷஹீதுக்கு தயார் ஒன்று. இப்போ இந்த மரணத்தை எடுத்து தான் அப்பாஸ் யாராக்கி சொல்றாரு, அலி லாரிஜானி கொல்லப்பட்டது கஷ்டம்தான், ஆனால் அதற்காக நாங்கள் ஒன்றும் பின்வாங்கி விட போவதில்லை. சொன்னது மாதிரியே நேற்று அடிச்சிருக்காங்க, கடுமையான தாக்குதல். இந்த 18 நாளில் அடிக்காத தாக்குதல். நீங்கள் 2 கப்பல் அனுப்பிச்சாங்கல்ல, இந்த ஜெரால்டு டிஃபோர்டு ஒன்று, அப்புறம் வந்து ஆப்ரஹாம் லிங்கன் கப்பல். அந்த 2 கப்பலும் செங்கடலில் நிறுத்தப்பட்ட கப்பல். அதாவது ஈரானிலிருந்து ஒரு 1000 கிலோமீட்டருக்கு உள்ளே நிறுத்தியிருந்தாங்க அடிக்கிற மாதிரி. ஆனால் அந்த கப்பல் இப்போ எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள்? கிரீட்டின்னு ஒரு தீவில் கொண்டு போய் நிப்பாட்டிட்டாங்க, பயந்து ஓடிட்டான். எங்கே இருக்குது கிரீட்டி தீவு? இத்தாலிக்கு பக்கத்தில் இருக்குது. அது கிட்டத்தட்ட எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னா 2000 கிலோமீட்டர் தூரத்தை கொண்டு போய் நிப்பாட்டிட்டாங்க. என்ன காரணம் என்றால் நீங்கள் புரிஞ்சுக்கிங்க, இந்த கிரீட்டி தீவுக்கு போனது காரணம், இந்த கப்பல்கள் தாக்கப்பட்டு விட்டது. இப்பொழுது வந்து அந்த ஆப்ரஹாம் லிங்கன் கப்பலா அல்லது ஜெரால்டான்னு தெரியல, ஒரு கப்பல் பற்றி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அது ஆல்மோஸ்ட் வந்து இன்றைக்கி அமெரிக்கா வந்து ஜெரால்டு கப்பல் தான் வந்து தீப்பற்றி எரிந்தது. ஃபஸ்ட்டு தீ விபத்துனாங்க. இப்போ நீங்கள் ஒரு கப்பல்னு நினச்சிட்டு இருக்கீங்கள, அதனுடைய மதிப்பு மட்டும் 13 பில்லியன். அந்த 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 ஜெரால்டு கப்பல் இருக்குல்ல, ஜெரால்டு ஆர்ஃபோல்ட், 13 பில்லியன் டாலர். ஒரு டாலருங்கிறது 93 ரூபா. நீங்கள் 13 × 93 பெருக்கிங்க இந்திய பணத்திற்கு, அவ்வளோ விலை. கிட்டத்தட்ட அந்த கப்பலில் ஒரு 75 ஏர்கிராஃப்டை நிப்பாட்ட முடியும், ஃபைட்டிங் ஜெட்டை நிப்பாட்ட முடியும், ஒரு 6000 பேர் எம்ப்ளாயிஸ் உள்ள இருக்க முடியும். எல்லாரும் பதிலடிச்சு போயிருக்கான். ஏன் போயிருக்கான் அப்படிங்கிறதுக்கு முக்கியமாக என்னென்னா, இந்த கப்பல் ஈரானுடைய செஜில்ங்கிற ஏவுகணை மூலமாக தாக்கப்பட்டிருக்கு. இந்த செஜில் ஏவுகணை என்பது 2000 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் வந்து தாக்கும். ஓகே கப்பல் 2000 கிலோமீட்டர் தள்ளி கொண்டு போயிட்டான், பயந்து போய் தள்ளி கொண்டு போயிருக்கான். இந்த செஜில் ஏவுகணை இஸ்ரேல்கிட்ட இல்லையா? இஸ்ரேல்கிட்ட செஜில் கிடையாது, அவங்கள்ட்ட வேறு விதமான அமெரிக்க ஏவுகணைகள் இருக்குது. பட் இந்த செஜிலுங்கிறது அதிவேக பாலிஸ்டிக் ஏவுகணை, அதை வச்சு தான் நேற்று இஸ்ரேலை தாக்கியிருக்கான். இப்போ இன்னொரு செய்தி சொல்கிறேன். நம்ம ஒரு செய்தி வந்துக்கிட்டே இருக்குது, பெஞ்சமின் நேதன்யாஹூ உயிரோடு இருக்காரா? இப்போ இங்கே நீங்கள் ஐதுல்லா அலி கமேனி கொல்லப்பட்டதை ஈரான் ஒத்துக்கிட்டாங்க, அலி லாரிஜானி கொல்லப்பட்டதை ஈரான் ஒத்துக்கிட்டாங்க. அலி லாரிஜானிக்கு இன்னும் வந்து சென்ட் ஆஃப் பண்ணலை, அவருடைய இறுதி ஊர்வலம் நடக்கலை, அதை வச்சுருக்காங்க. ஆனால் அதாவது இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாஹூ கொல்லப்பட்டார் அப்படிங்கிற வீடியோ வந்துச்சு. இப்போது அதை இஸ்ரேல் வந்து மறுத்து என்ன பண்ணாங்க, ஒரு வீடியோ வந்துச்சா, 5 விரலை காமிச்சாரு, காஃபி சாப்பிட்ற மாதிரி காமிச்சா, அதுவே பொய்னாங்க. ஆனால் வருகின்ற செய்தி என்ன தெரியுமா? இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாஹூ இஸ்ரேலில் ஜெருசலத்தில் இருக்கின்ற அல்-அக்ஸா மசூதியில், அதாவது பாதிக்கப்பட்டு அந்த அந்த விபத்து ஏற்படுத்தல், பாதிப்பு ஏற்படுத்த அங்கே இருக்காரு, அங்கே வந்து மருத்துவ உபகரணங்களோடு இருக்காருன்னு சொல்கிறாங்க. இப்படி ஒரு செய்தி வருது. இது இஸ்ரேல் இன்ன வரைக்கும் மறுக்கலை. இப்போ ஜெருசலத்தில் அல்-அக்ஸா மசூதி என்பது ஒரு முக்கியமான பகுதி, நமக்கு தெரியும். 3 மதத்துக்கும் இஸ்லாம், கிறிஸ்தவம், யூதம் முக்கியமானது. சொல்லப்போனால் அல்-அக்ஸா மசூதி என்பது அங்கிருந்து தான் முகமது நபி விண்ணுலகம் சென்றார் என்று இஸ்லாம் நம்புது. அப்படியா? ஆமா, அங்கிருந்து தான் விண்ணுலகம் சென்றார். அவர் இறந்து தானே போனாரு, மனிதர் தானே அவரு? இல்ல, அங்கு அந்த இரவு விண்ணுலகத்துக்கு அழைக்கப்பட்டாருங்கிறது இஸ்லாம் நம்புறாங்க. அப்படியா? அது வந்து குரானிலும் சொல்லப்பட்ட செய்தி தான். அப்ப அது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு. இன்னும் சொல்ல போனா ஜீசஸ் சொல்லக்கூடிய ஈசா நபி அந்த பகுதியில் முக்கியமான பல நிகழ்வுகளை தொடர்புடையதாக இருக்குது. மோசஸுக்கு தொடர்புடையதாக இருக்கின்ற அந்த 3 மதங்களுக்குமே சொந்தமான அல்-அக்ஸா மசூதி. சொல்லப்போனால் ஒரு காலத்தில் இஸ்லாமியர்கள் மக்காவில் இருக்கின்ற கௌபாவை திசையை பார்த்து வணங்குவதற்கு முன்பாக அல்-அக்ஸா மசூதியை பார்த்து வணங்கிய வரலாறும் இருக்கிறது. மெக்காவுக்கு முன்னாடி அல்-அக்ஸா மசூதி திசை தான் வணங்கினாங்க. ஆனால் முதல்ல கட்டப்பட்ட ஆலயம் மக்கா தானே சொல்கிறாங்க? இல்லை,
அலெக்சா மசூதி தான் முன்னாடி கட்டப்பட்டது. ஆனால் முதல் ஆலயம் வந்து கௌபா தான். ஆனால் உங்களுக்கு வந்து இந்த 3 மதத்துக்கும் முடிச்சு எங்க போய் முடிக்குதுன்னா இப்ராஹிம் நபி அவர் காலத்திலே வந்து கட்டப்பட்டது. ஆனால் அதற்கு என்ன சொன்னாங்கன்னா இன்னும் சொல்ல கடந்த அதுக்கான முன்னாடியே இருந்ததுன்னு சொன்னாங்க. ஆனால் அது முதல் ஆலயம் தான் கௌபா. ஆனால் உங்களுக்கு வந்து இந்த கௌபாவிற்கு முன்பாகவே இந்த ஜெருசலத்தில் இருக்கின்ற அலெக்சாவை நோக்கி தான் திசை நோக்கி தான் வணங்கினாங்க. ஆனால் எடுத்து கட்டியது இப்ராஹிம். அதாவது கௌபாவை கட்டியது ஆரம்ப காலத்தில் ஆதம் வரைக்கும் போனாலும் அதை எடுத்து கட்டியது இப்ராஹிம் நபி தான். இது வரலாற்று பின்னல்கள் அங்கே இருக்குது. ஆனால் அலெக்சா மசூதியும் முக்கியமான இடம். இன்றைக்கி இஸ்லாமியர்கள் உலகம் முழுவதும் இருக்கின்ற இஸ்லாமியர்கள் எல்லா மசூதிக்கும் போக வேண்டிய கட்டாயம் கிடையாது. 3 மசூதி தான் செல்வாங்க. ஒன்று கௌபா போவாங்க, இன்னொன்று மதீனாவுக்கு போவாங்க, 3ஆவதாக இருக்கிறது அலெக்சா. இந்த 3க்கும் தான் அனைத்து முஸ்லீம்களும் செல்வதற்கு ஒரு பில்கிரிமேஜ் சொல்லக்கூடிய அந்த மதம் சார்ந்து பயணிக்கக்கூடிய விஷயங்களுக்கான அனுமதி. இப்போ நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, அலெக்சாவை யாரும் தாக்க மாட்டாங்க. இப்போ வந்து மக்காவை தாக்க மாட்டாங்க, மதீனாவை தாக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு இருக்குல்ல, எந்த நாடும் தாக்க மாட்டாங்க. அதில் வந்து ஒரு பல்வேறு சிக்கல் இருக்குது, தாக்க மாட்டாங்க. இஸ்ரேல் கூட அதில் கை வைக்கிறதுக்கு யோசிப்பாங்க. அதே மாதிரி அலெக்சா மசூதியை ஈரான் தாக்க மாட்டாங்க. ஏன்னா அவர்களுக்கும் இது முக்கியமான ஒரு இதுதான். அப்போ அங்கு ஒளிந்திருக்கிறார் நெதன்யாகு அப்படிங்கிற செய்தி வருது. இது வந்து இன்ன வரைக்கும் அது இல்லைங்கிறத இஸ்ரேல் சொல்லலை. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்றைக்கி யுத்தம் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அயதுல்லா அலி கமேனி கொல்லப்பட்டிருக்கலாம், அல்லது அலி லாரிஜானி கொல்லப்பட்டிருக்கலாம். அதை விட முக்கியமாக இந்த குலாம் ரஸா சுலைமானி இது முக்கியமானது. இந்த குலாம் ரஸா சுலைமானி இந்த பசிக் ஃபோர்ஸ்னு ஒரு படை இருக்குது. இந்த பசிக் ஃபோர்ஸ் யாருன்னா லோக்கல் பீப்புளை வச்சு ஒரு படையை உருவாக்கியிருக்காங்க. இப்போ அப்படியே வந்து IRGC இருக்குது. இப்போ வந்து ஈரான் ரெவல்யூஷனரி கார்ட் காப்ஸ்னு ஒரு படை இருக்குல்ல, அதாவது ஈரானுடைய அந்த படை, அதாவது ஆர்மி வேற இருக்கும், ஈரானுடைய IRGC வேற இருக்கும். இஸ்லாம் கான்செப்ட் அவர்கள் தனியாக வந்து முழுக்க வந்து யாரை கண்ட்ரோல் இருப்பாங்கன்னா, நேரடியாக அந்த சுப்ரீம் லீடரை கண்ட்ரோல் இருப்பாங்க. இந்த மற்ற யாருக்குமே கண்ட்ரோல் இது பண்ண மாட்டாங்க. நேரடியாக சுப்ரீம் லீடருடைய கண்ட்ரோல் இருப்பாங்க. அதை விட்டால் அந்த 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 ஃபோர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சுப்ரீம் கமாண்டர் இப்போ வந்து அலி ரஜானுடைய கண்ட்ரோலில் இருப்பாங்க. அவங்களுடைய அந்த உயர்மட்ட கவுன்சிலோட கண்ட்ரோலில் இருப்பாங்க. ஆனால் இந்த பசிக் படைங்கிறது என்னென்னா, கிட்டத்தட்ட நம்ம ஊருடைய ஊர்காவல் படை மாதிரி. இப்போ ஊர்காவல் படைன்னு யார்? ஒரு தன்னார்வமாக சேர்றவங்க. அப்போ ஈரான் முழுவதும் கிட்டத்தட்ட பல லட்சம் பேர் இந்த பசிக் படையில் இருப்பாங்க. அவங்களுக்கு யூனிஃபார்ம் கொடுக்கப்பட்டிருக்கும், அவங்களுக்கு சம்பளம் கிடையாது, தன்னார்வமாக இருப்பாங்க. இந்த படை எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா, அரசுக்கு எதிராக கிளர்ச்சி பண்ணால், இல்லது வந்து உள்நாட்டு கலவரம் பண்ணால் அதை இந்த படையை திரட்டுவாங்க. இது ஒரு 50 லட்சம் பேர் இருப்பான். இவர்கள் வந்து டெய்லி ரெகுலராக ஆஃபீஸுக்கெலாம் போக மாட்டான், ஆனால் கனெக்டில் இருப்பான். திடீர்னு வந்து அவர் 10,000 பேர் குவிஞ்சிருவான். இந்த படையை வைத்து தான் ஈரானுடைய கிளர்ச்சி அடக்கப்பட்டது. IRGC டைரக்டாக தலையிடலை. இந்த IRGC வந்து நேரடியாக உள்நாட்டு கலவரத்துக்குள்ளே வரல. இந்த பசிக் படை நேரடியாக தலையிட்டு தான் இந்த கிளர்ச்சி அடக்குனாங்க. இதனுடைய கமாண்டராக இருந்தவர் தான் இந்த சுலைமானி, குலாம் ரஸா சுலைமானி. அவர் கொல்லப்பட்டிருக்கிறார். அதை அதிகாரப்பூர்வமாக இன்றைக்கி இஸ்ரேல் சொல்லும்போதே ஈரான் ஒத்துக்கிட்டாங்க. ஈரான் ஒருத்தர் கொல்லப்படும் போது யாரையும் மறுக்கலை. இப்போ நீங்கள் நெதன்யாகு கொல்லப்பட்டாரா, அதுக்கு இப்போ அது நீங்கள் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படம்லாம் அவங்க போடலை. இப்போ வந்து அலி ரஜானி இருக்கிற மாதிரி ஒரு படத்தை போட்டிருக்க வேண்டியதானே, ஒத்துக்கிட்டாங்க. நெதன்யாகுக்கு ஒரு AI படம் போட்டாங்களே, அதைத்தான் சொல்கிறேன். நெதன்யாவுக்கு AI படம் போட்ட மாதிரி இப்போ வந்து அலி ரஜானிக்கு போட்டிருக்கலாம்ல, செய்யலை. ஆனால் போர் உக்கிரமடைந்திருக்கிறது. இப்போ நீங்கள் அப்பாசி அராக்சி சொன்னது முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ அலி லாரிஜானி கொல்லப்பட்டார் என்பதற்காக நாங்கள் வந்து தயங்கி இருக்க போகிறதில்ல. எங்களுக்கு எந்த விதமான தயக்கமும் இல்லை. அவர் இந்த உயிர் திறப்பு என்பது எல்லோரும் விரும்பக்கூடிய ஒரு செயல். இந்த உயிர் திறப்பை நாங்கள் ஷஹீத் என்று உயர்ந்த அந்தஸ்தில் பார்க்குறோம். அதனால அவங்க 2 பேரும் ஷஹீத் ஆகிட்டாங்க. இப்போ சுலைமானி கொல்லப்பட்டிருக்கிறார், அது எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது போன்று நாங்கள் யார் வேண்டுமானாலும் கொல்லப்படலாம். இப்போ ஏற்கனவே அலி லாரிஜானி சொன்ன மாதிரி தான் நாங்கள் ஒன்றும் எப்ஸ்டீன் தீவில் ஒளிந்து கொள்ளவில்லை என்று. அப்போ அது மாதிரி இருக்கிறோம். போர் உக்கிரமடைந்திருக்கிறது. இப்போவும் சொல்கிறாங்க இந்த போர் இன்னும் முடிவுக்கு வரல. இப்போ நீங்கள் கேட்குறாங்க, இது வந்து இந்த சீஸ்ஃபயருக்கு ஒத்துக்கிட்டீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லை. சீஸ்ஃபயருக்கு ஏன் ஒத்துக்க மாட்டேன்றீங்க? திருப்பி ஒரு அப்பாஸ் இராக்கி என்ன சொல்கிறாருன்னா, சீஸ்ஃபயருக்கு நாங்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்றால் ஒரு நியாயமான போர் நிறுத்தம் நடக்கணும். இப்போ நீங்கள் இன்னொரு முக்கியமான போர் நிறுத்தம் உடனடி தேவை யாருக்கு? ஈரானுக்கா அமெரிக்காவுக்கு? அமெரிக்காவுக்கு.
அமெரிக்காவுக்கு தான். என்ன காரணம் அப்படின்னா, பொருளாதார ரீதியா என்ன காரணம்? ஒவ்வொரு நாளும் $2 பில்லியன் செலவாகிட்டு இருக்கு அமெரிக்காவுக்கு. இரண்டாவது, இன்னைக்கு வந்து ஹார்மோஸை நான் பிடிச்சிருவேன், அடிச்சிருவேன், கைப்பற்றிடுவேன்னு சொன்ன ட்ரம்ப் 18 நாளாக ஹார்மோஸை பிடிக்க முடியல. அந்த பிடிக்கிறதுக்கு வந்து நேட்டோ படைகள் வரணும். இப்போ நீங்கள் ஹார்மோஸ் வழியாக அதிகமான கப்பல்கள் யாருக்கு தேவை அப்படின்னா, ஜப்பானுக்கு தேவை, தென்கொரியாவுக்கு தேவை, பிரான்ஸுக்கு தேவை. இது போன்ற நாடுகள் எல்லாம் அங்கே மூடினால் கஷ்டம். அப்போ என்ன சொல்கிறாரு, இப்போ நீங்கள் எல்லாம் இருக்கீங்க, எல்லா கப்பலையும் அனுப்புங்க, நாங்கள் அனுப்புகிறோம், ஹார்மோஸை பிடிச்சிடுவோம், ஈரானிடமிருந்து ஹார்மோஸை நம்ம வந்து மீட்டு விடலாம் அப்படின்னாரு. இவங்க எந்த நாடும் ஒத்துக்கல, நாங்கள் வரமாட்டேன்ட்டாங்க. அதில் கோபம், நேட்டோ படைகள் மேல் கோபம். இன்னைக்கு சொல்கிறாரு, நாங்கள் நேட்டோவுக்கு பில்லியனாக செலவழிச்சது வேஸ்ட்டு, நேட்டோவால் எங்களுக்கு எந்த பிரயோஜனம் இல்லை. முன்னாடியே சொல்லிட்டாரு, அது WTOல இருந்து வெளியே. இப்போ திருப்பி சொல்லியிருக்காரு, நேட்டோவால் எங்களுக்கு எந்த லாபம் இல்லைன்னு. பிரிட்டனே ஒத்துக்கல. இப்போ இது ஒரு சிக்கல். அப்போ இவர் அமெரிக்க படைகளும் அமெரிக்க கப்பல்களும் கொண்டு போக முடியல ஹார்மோஸுக்கு. அதனால் ஒரு விஷயம் என்ன நடக்குது பாருங்க, எவ்வளோ டிப்ளமேட்டிக்காக ஈரான் கொண்டு போகிறாங்க பாருங்களேன். ஹார்மோஸில் கப்பல்களுக்கு முழுமையாக மூடப்படவில்லை, இந்திய கப்பல்கள் போயிட்டு இருக்கு. இந்திய கப்பல்களுக்கு எந்த சிக்கலும் இல்லை. ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க ஈரான். அதாவது அல் மஜீத் அல் ஹக்கீம், அவர் தான் வந்து ஈரானுடைய அந்த சுப்ரீம் லீடருடைய ஸ்போக்ஸ் பர்சன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்தியர்கள் எங்களுக்கு ஆதரவாக இருக்காங்க. சொல்லப்போனால் இந்தியா மக்கள், அரசை விட இந்திய மக்கள் நாங்கள் ஈரான் பக்கம் இருக்கிறோங்கிற நிகழ்ச்சியை நிறையா காமிச்சிருக்காங்க. அங்கு வந்து நாங்கள் சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்படுத்தி நாங்கள் விரும்பலை. அதனால இந்திய கொடியோடு இருக்க கப்பல் போயிட்டே இருக்கலாம். ஆமாம், ஈரான் வந்து இந்தியாவை நேசிக்குது. சீன கப்பல்கள் போய்கிட்டே இருக்கு, ரஷ்யா கப்பல்கள் போய்கிட்டே இருக்கு. அவங்க ஒரே வார்த்தை சொல்லிட்டாங்க, அமெரிக்கா கப்பல், இஸ்ரேல் கப்பல், அமெரிக்காவை ஆதரிக்கின்ற நாடுகள் கப்பல் மட்டும் விட மாட்டோம், மற்ற எல்லா கப்பலும் போகலாம். இப்போ ஐரோப்பிய கப்பல்கள் ஈரானை ஆதரிக்கின்ற நாடுகள் போயிட்டு தான் இருக்கு, சிக்கல் இல்லை. அப்போ எப்படி வருவாங்க, எப்படி ஒரு இதான விஷயம். இன்னொன்று பக்கம், இன்னைக்கு கல்ஃப் நாடுகள், வளைகுடா நாடுகளை ஈரான் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது கூட துபாயில் ஃபுஜேராவில் அடிச்சிருக்காங்க, தாக்கிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அந்த மக்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஃப்ளைட் போயிட்டுருக்கு, ஃப்ளைட்டை ஒரு பேசஞ்சர் ஃப்ளைட்டை அவங்க தாக்குறது இல்லை. நல்லா கவனிங்க, டிப்ளமேட்டிக்காக பண்ணுறாங்க, ஆனால் அடிச்சுட்டு இருக்காங்க. அவங்களோட ஆயில் ஃபீல்டு அடிக்கிறாங்க. ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான், நீங்கள் அமெரிக்கர்களை வெளியே அனுப்புங்க, நான் அடிக்க மாட்டோம், சிம்பிள். இப்போ அந்த மாதிரியான ஒரு சூழல் தான். இப்போ வளைகுடா நாடு, துபாய் வந்து இன்னும் ஈரான் மேலே கோவத்தில் தான் இருக்குது. அவங்க அமெரிக்கா சார்புடைய நாடாக இருக்காங்க. சவுதியா இருக்கட்டும், அரபு அமீரகம், பஹ்ரைன், கத்தார் எல்லாமே அமெரிக்கா சார்பு நிலையெடுத்து பல வருஷம் ஆச்சுல, 30 வருஷம் ஆயிடுச்சு. அப்போ அவர்கள் அதை சார்ந்தே பழகிட்டாங்க. இன்னைக்கு அவர்கள் முழுமையாக வெளியேற்றப்பட்டுக்கிட்டு இருந்தாலும் இன்னும் 100% வெளியே இன்னும் இருக்காங்க. அது இருக்கிற வரைக்கும் நாங்கள் அடிச்சுட்டு இருப்போம். இப்போ அதை என்ன அமெரிக்கா என்ன பண்ணாங்க, நம்ம பேசியிருக்கோம். கார்க் ஐலண்டை அடித்தாங்க. கார்க் ஐலண்டில் தான் ஈரானுடைய ஒட்டுமொத்த ஆயில் ரிஃபைனரி சிஸ்டமே இருக்குது. கிட்டத்தட்ட 95 மில்லியன் அடிச்சு தாக்கிட்டேன்டானே, ஒன்றும் நடக்கல. அது நடக்கவே இல்லை. அப்படி நடந்தாலும் பிரச்சனை. அதைத்தான் சொல்ல வரேன். இப்போ இன்னைக்கு ஈரான் அரசாங்கம் சொல்லியிருக்கிறது, இனிமேல் ஒரு கண்டிஷன் தான், எதிர்காலத்தில் போரே நிறுத்தப்பட்டாலும் இனிமேல் ஹார்மோஸ் வழியாக செல்கின்ற கப்பல்கள் டாலரில் வியாபாரம் பண்ணால் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். சைனாவோட பணமான யுவானில் வியாபாரம் பண்ணணும். இப்போ எப்படிப்பட்டது, இப்போ சைனா வல்லரசாக மாறிட்டு இருக்கா. யுவானில் வியாபாரம் பண்ணுற கப்பல்களுக்கு மட்டும்தான் அனுமதி. இல்லை என்றால் ரஷ்யாவோட ரூபில்ல பண்ணணும். மெயினாக நீங்கள் யுவானில் பண்ணணும். இது யாரோட கண்டிஷன் நல்லா பாருங்க, பிரிக்ஸோட சிஸ்டம் அதுதான். இன்னைக்கு பிரிக்ஸ்ல ஒரு நாணயத்தை உருவாக்கணும் தானே போராடுறாங்க. குறிப்பா யுவான்ல பண்றாங்க பிரிக்ஸுடைய நாடுகள். அப்ப அந்த இடத்துக்கு வர்றாங்க. இன்னைக்கு பவர்ஃபுல்லா பிரிக்ஸை கொண்டு வர பாக்குறாங்க. இன்னைக்கு வந்து G7 நாடுகள் வேண்டாம், மற்ற எந்த நாடுகளும் வேண்டாம், பிரிக்ஸ் தான் இனிமேல் உலகத்தை ஆளணும் அப்படிங்கிற இடத்துக்கு நகர்த்துறாங்க. இன்னைக்கு சீனா வந்து ரொம்ப தெளிவா இன்னைக்கு அடுத்த வல்லரசா சீனாவை கொண்டு வராங்க. அதுதான் இன்னைக்கு நடக்குது. இப்போ இன்னைக்கு அமெரிக்கா ஈரான் விவகாரத்தில் பிரிக்ஸ்லாம் சாதகமாக இருக்குது முழுக்க. எங்க பிரிக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா பிரேசில் இருக்கு, ரஷ்யா இருக்கு, நம்ம இந்தியா இருக்கிறோம், சவுத் ஆப்பிரிக்கா இருக்கு, சீனா இருக்காங்க, ஈரான் இருக்கு, பிளஸ் இந்த நாடுகள் வளைகுடா நாடுகள் இனி பிரிக்ஸ்ல சேரணுன்றாங்க. பிரிக்ஸ்ல சேர்ந்துட்டா அமெரிக்காவுக்கு பெரிய பின்னடைவு. இன்னைக்கு ட்ரம்ப் காலத்தில் அமெரிக்க டாலருடைய மதிப்பு குறையும், அமெரிக்காவுடைய எல்லா விஷயங்களும் அடிபடும். இனி சீனா வல்லரசாக மாறக்கூடிய வாய்ப்புகள் தான் நமக்கு கண்ணுக்கு தெரியுது. இப்போ இன்னைக்கு ஈரானும் சீனாவும் ரொம்ப கூட்டாக தான் இருக்காங்க. நீங்கள் ஒவ்வொரு சிஸ்டமும் பாருங்களேன்,
எல்லாமே சீனாவோட பின்னாடி இல்லாமல் இதெல்லாம் செய்ய முடியாது. ஒவ்வொரு விஷயம் இன்னைக்கு இந்த 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 செஜிலுங்கிற அந்த அந்த பாலஸ்டிக் அதிவேக விமானம் வந்து சீனாவோட பின்புலம் இருக்குன்றாங்க. இன்னைக்கு அடி வாங்கிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து அமெரிக்க கப்பல்கள் சேதமடைஞ்சு பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு. ஏங்க இதுவரை வளைகுடா நாடுகளில் மட்டும் 2500 முறை தாக்கப்பட்டிருக்கு அமெரிக்காவுடைய பேஸு. இப்போ நம்ம பேசிட்டு இருக்க இன்னைக்கு ஈராக்கில் இருக்கின்ற அமெரிக்க தூதரகம் தாக்கப்பட்டிருக்கு, பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு. அமெரிக்காவுடைய தூதரகம் ஈராக்கில் இருக்கின்ற அமெரிக்க தூதரகம் பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்போ இது எப்படி பார்க்கறது? ஒரு ஆள் இறந்து போயிட்டாருன்னா பயந்து உட்காரல, எந்த நாடும் வரல, எந்த நேட்டோ நாடுகளும் பதில் சொல்லலை. இன்னைக்கு அமெரிக்காவில் அவங்க நாங்களே பார்த்து இப்போ முடிவு எடுத்துட்டாங்க, நாங்களே பார்த்துக்குறோம் அப்படிங்கிற முடிவு கொண்டாங்க. இனி நான் தான் பார்க்கணும். பைத்தியம் பிடிச்சிருச்சு ட்ரம்புக்கு, கிட்டத்தட்ட பைத்தியம் மாதிரி ஆயிட்டாரு. காரணம் எந்த நாடுகளும் வரலைங்க சப்போர்ட்டா, அவங்க தான் பார்த்துக்கணும் அப்படின்னு. இஸ்ரேலும் தாக்க நடத்தலை. நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தா தெரியும். இஸ்ரேல் ஈரானை தாக்குவதை நிறுத்தி விட்டது. அவர்கள் லெபனானை தாக்கிட்டு இருக்காங்க. அவர்கள் இடத்த பிடிக்கிற வேலையை பண்ணிகிட்டு இருக்கான். இப்போ வந்து அவருடைய எல்லையை பெருக்கிக்கிற வேலையை பண்ணிகிட்டு இருக்கான். ட்ரம்ப் பேரில் இது நெதன்யாஹு பேரில் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட், நாங்கள் எல்லையை பெருசுப்படுத்தினால்தான் எங்களுடைய தூதர் வருவார். நீங்கள் இஸ்ரேலுடைய ஒவ்வொரு போர் வீரனுடைய ஹெல்மெட்டை நீங்கள் பார்த்தா தெரியும். ஒரு 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 வரைபடம் இருக்கும். இந்த வரைபடத்தை நீங்கள் நல்லா பார்த்தா தெரியும். அகண்ட இஸ்ரேலுக்கான வரைபடம் எங்கே இருக்குன்னா, பாலஸ்தீனம் முழுமையாக இருக்கும், ஜோர்டன் கொஞ்சம் இருக்கும், லெபனான் பாதி இருக்கும், எகிப்து கொஞ்சம் இருக்கும். இப்போ அந்த லெபனான் பகுதி சிரியால இருக்கு, சிரியா பகுதி, சிரியா ஈராக் கொஞ்சம், ஜோர்டன், பாலஸ்தீனம் முழுமையான பாலஸ்தீனம், எகிப்து. ஈராக் எப்படி வரும்? நீங்கள் சொல்ல சிரியா லெபனான்லாம் அந்த பக்கம், அது மத்திய இதுக்கு பக்கம், இஸ்ரேலுக்கு பக்கம். ஈராக்கு கொஞ்சம் அதுக்கு சம்பந்தம். இந்த கேள்விக்கு நான் சொல்கிறேன், இவர்கள் எப்படி பார்க்குறாங்கன்னா, ஒவ்வொரு முறையும் இந்த 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 யூதர்கள் விரட்டி அடிக்கப்படுவாங்க. ஆமாம், ஒவ்வொரு முறையும் விரட்டி அடிக்கப்பட்டு செதறுவாங்க. அப்படி செதறும் போது எங்கே போய் தங்குவாங்கன்னா, அந்த நைல்லேருந்து யூப்ரட்டிஸ்குள்ளே தான் போய் தங்குவாங்க. நைல் வந்து எகிப்தில் இருக்குது, யூப்ரட்டிஸ் வந்து ஈராக்கில் இருக்குது. அப்போ நைல் முதல் யூப்ரட்டிஸ் வரை அவரோட எல்லை என்பது என்னன்னா, இந்த பக்கம் நைல், அந்த பக்கம் யூப்ரட்டிஸ். எகிப்துல இருந்து வரட்டி அடிக்கப்பட்டவங்க எங்க பொங்க போனாங்க, அதான் யூப்ரட்டிஸ் போவாங்க. இல்ல வந்து அந்த கிரேக்க ஒட்டி, அந்த சிரியா ஒட்டி போவாங்க, துருக்கி கிட்ட போவாங்க, இந்த பக்கம் ஜோர்டன் பக்கம் போவாங்க, சுத்தி அந்த நிலப்பரப்புகள். எகிப்துல இருந்து வரட்டி அடிக்கப்பட்டப்பெல்லாம் இஸ்லாம் படி அல்லாஹ் தானே காப்பாத்துறாரு. இல்ல அதுதான், அது மத ரீதியா உள்ள கர்த்தர். எகிப்து விரட்டி அடிக்கப்படும் போது அவர்கள் இஸ்ரேலுக்குள்ள வந்தாங்க. ஆமா ஆமா, மோசஸ் காலத்துல உள்ள வந்தாங்க. இப்படி விரட்டி அடிக்கப்பட்டு வாழ்ந்த பகுதி இந்த நைல் முதல் யூப்ரட்டிஸ் வரை. அந்த நைல் முதல் யூப்ரட்டிஸ் வரை இருக்கின்ற பகுதிகள் எல்லாமே அகண்ட இஸ்ரேல் அப்படிங்கிற கான்செப்ட். அது எப்பொழுது அது முழுமையாக இவர்கள் வசம் வருகிறதோ அப்பொழுதுதான் அவர்களுக்கான அந்த மேசியா வருவார் என்று நம்புறாங்க. முந்தானேத்து பெஞ்சமின் நெதன்யாஹு பேரில் அறிக்கையே வந்தது. அதனால மக்கள் நீங்கள் கோவப்படக்கூடாது, ஏன்னா இஸ்ரேல் மக்கள் கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, இந்த போர் தேவையில்லைன்றாங்க. அப்போ அவங்களை எப்படி அடக்கிறது? ஒன்று தேசபக்தி, இல்லை மத விஷயம், ரெண்டு விஷயத்தையும் சொல்கிறாரு. அப்போ நான் சும்மா போரிடலை, நாங்கள் வந்து உங்களை வந்து கஷ்டப்படுத்துறதுக்காக போரிடுறேன், நம்ம மேசியா வரணும்னா இதெல்லாம் நடக்கணும்ல அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போ இன்னைக்கு நம்ம பேசிகிட்டு இருக்க சாராம்ச பிரகாரம் நெதன்யாஹு நம்ம சொன்ன இடத்துல மறைஞ்சிருக்கார் அப்படிங்கிறதும், இதுதான் இன்னைக்கு 18 நாள் நிகழ்வு என்பதும் சாராம்சமாக இருக்கிறது. ஸோ ஈரான் போரில் இப்போ உள்ள நீங்கள் கொடுத்த அப்டேட் படி பார்த்தா நெதன்யாஹு அலாஸ்கா மசூதியில் இருக்கிறாரு. 2000 கிலோமீட்டருக்கு தாண்டி ஜெரால்டு கப்பல் ஓடிடுச்சு, அதுவும் பற்றி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, அடித்து நொறுக்கி இருக்கிறாங்க. இப்போ இந்த நிலையில் வந்து அடுத்த கட்டம் யாருக்கு அடி என்னங்கிறத மேற்கத்திய ஊடகங்கள் முழுமையாக சொல்வதில்லை. தொடர்ச்சியான தலைவர்கள் ஈரானில் இறந்தாலும் அடுத்த கட்ட போருக்கு அவங்க தயாராக இருக்கிறாங்க. போர் நிறுத்தத்துக்கு அவங்க தயாராக இல்லை. போர் நிறுத்தம் உடனடி தேவையாக அமெரிக்காவுக்கு தான் இருக்குது. ரொம்ப முக்கியமாக சீனாவுடைய வணிகம் உள்ளே வருது. சீனா கையில் அரசியல் ஒரு ஜியோ பாலிட்டிக்ஸ் கான்செப்ட் கைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகளும் போயிருக்கு போன்ற பல்வேறு விஷயங்கள் இந்த ஈரான் குறித்து அப்டேட் சொல்லியிருக்கீங்க. நன்றி.